தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களுக்கான நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட நிதி சுமையையும் தாங்கள்தான் சரி செய்து வருகிறோம் என்றும் கூறினார். நிதிக்குழு நிர்ணயித்த வரம்பை விட குறைவாகவே கடன் வாங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகாருக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கியுள்ளதாக கூறிய அவர், தென் மாநிலங்களுக்கு குறைந்த அளவு நிதியே ஒதுக்கி வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பரந்தூர் விமான நிலையம் அவசியம் என்றும் கூறினார். மத்திய அரசாங்கத்துக்கு அவங்க கொடுக்க வேண்டிய பங்கீடு வரணும் இல்லையா, அந்த பங்கீடு அவங்க நமக்கு கொடுக்கறதே இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களில் நமக்கு அவங்க வந்து கொடுக்க வேண்டிய விஷயங்கள் கொடுக்கல நமக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த வருஷம் இப்போ ஜிஎஸ்டி கொடுத்துருக்குறாங்க, எப்படி நிதி ஒதுக்கீடு வந்திருக்கிறது, மொத்த நிதி பகிர்வு டெவல்யூஷனில் கொடுக்கணும். அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள், அவங்களுடைய கூட்டணி கட்சிக்கூடிய ஆளக்கூடிய மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்றிருக்கக்கூடிய மாநிலங்களில் மொத்த நிதி பகிர்வில் 40% அவங்க வாங்கிட்டாங்க. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துக்கு மாற்றம் பார்த்தீங்கன்னா 31,039 கோடி உத்தரப்பிரதேசம் மட்டும் போயிருக்கு. பீகாருக்கு 17,403 கோடி, மத்திய பிரதேசத்திற்கு 13,582 கோடி போயிருக்கு. ஆனால் தென் மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களில் 15% தான் நமக்கு அவங்க வந்து இந்த டெவல்யூஷன் நிதி பகிர்வில் நமக்கு கிடச்சிருக்கு. இது ஒட்டுமொத்தமாக நமக்கு இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாநிலங்கள்லாம் சேர்த்து 27,336 கோடி தான் நமக்கு வந்துருக்கு. ஊபிக்கு கொடுத்துருக்க ஒரு இது வந்து 31,039 கோடி. நான் சொல்லியிருக்க 4 மாநிலங்களுக்கு சேர்த்து 27,336 கோடி. அதில் தமிழ்நாட்டுக்கு இந்த 27,336 கோடி நம்முடைய தென் மாவட்ட மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்க கொடுத்துருக்கிறது வெறும் 7,057 கோடி தான் கொடுத்துருக்காங்க.